அண்மை செய்தி. தேனி மாவட்டம் வைகை அணையில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் வைகை அணையில் நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2563 கன அடியிலிருந்து 5148 கன அடியாக நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் வைகை அணையில் நீர் திறப்பு 5148 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2563 கன அடியிலிருந்து 5148 கன அடியாக நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தின் வைகை அணையில் நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வைகை அணையில் நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையில் நீர் திறப்பு 5148 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், கள நிலவரம் என்ன வழங்கலாம்? மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 76 அடி உயரம் கொண்ட வைகை அணை அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக கடந்த 6ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டிய நிலையில் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய மூல வைகையாறு, கொட்டக்குடியாறு, முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்து வைகை அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது. இதன் காரணமாக வைகை அணைக்கான நீர்வரத்து நேற்று 2547 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 5147 கனஅடி தண்ணீர் தற்போது வைகை அணைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் உபரி நீர் அணையிலிருந்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது. அதாவது 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தால் அணையிலிருந்து உபரி நீரானது அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக வைகை அணையில் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது வைகை பொதுப்பணித்துறையினரால் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை ஆற்றை யாரும் கடக்கவோ குளிக்கவோ கூடாது எனவும் வைகை பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது வைகை அணையில் மொத்த நீர் இருப்பு என்பது 6091 மில்லியன் கன அடியாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.